Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா அப்கிரேடேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க அப்கிரேடேஷனுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொல்வீங்க. இருந்தாலும் இன்னொரு அப்கிரேடேஷன்ல ஒரு டவுட் இருக்கு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. அது என்னன்னு தான் டீடைலா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Tricks சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட சேனல்ல வந்து மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணனும் அப்படினா நம்ம சேனலுக்கு கீழ ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு க்ரோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்கிரேடேஷனால என்னன்னா ரவுண்ட் 1ல யார் யாருக்கு சீட் கிடைச்சிருக்கோ அவங்கனால மட்டும்தான் அந்த அப்கிரேடேஷன்ங்கிறத பண்ண முடியும். அப்கிரேடேஷனாலும் ரீஅலாட்மெண்ட்னாலும் ஒண்ணுதான். ரவுண்ட் 1ல யார் யாருக்கு மேனேஜ்மெண்ட்ல சீட் கிடைச்சிருக்கு, இல்ல கவர்மெண்ட் கோட்டால சீட் கிடைச்சிருக்கு, இல்ல கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் பினான்சிங் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு, இவங்க எல்லாமே எலிஜிபிள் டு அப்கிரேடேஷன் ஆர் ரீஅலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருக்கு இந்த ரீஅலாட்மெண்ட் பொருந்தாதுன்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல எந்த ஒரு காலேஜ்லயுமே சீட் எடுக்காம ரவுண்ட் 2ல ஃப்ரெஷ்ஷா வந்து அவங்களுக்கு அலாட் ஆகுதுல அது பேர் வந்து ரீஅலாட்மெண்ட் கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த அப்கிரேடேஷன் ஆர் ரீஅலாட்மெண்ட்ங்கிறது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யாருக்கு ரவுண்ட் 1ல சீட் கிடைச்சிருக்கோ கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா யாருக்கு சீட் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ரீஅலாட்மெண்ட்ங்கிறது. ஓகே, இப்ப எப்படி அப்ளை பண்றது? அப்கிரேடேஷனுக்கு எப்படி அப்ளை பண்றது? இல்ல சார் எனக்கு ரவுண்ட் 1ல எனக்கு சுத்தமா சீட்டே கிடைக்கல, நான் ரவுண்ட் 2க்கு இப்ப போகணும், நான் ரவுண்ட் 2ல போய் எப்படி அப்ளை பண்றதுன்னு கேக்குறீங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முமே இதுக்கு கிடையாது. அது மட்டும் இல்ல ரவுண்ட் 1ல யார் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்களோ அவங்கனால மட்டும்தான் ரவுண்ட் 2க்குள்ள போக முடியும். அது மட்டும் இல்ல ரவுண்ட் 1ல யார் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் சாய்ஸ் ஃபில்லிங் ரெண்டுமே பண்ணிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும் பத்தாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்கீங்களா அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் டு ரவுண்ட் 2. ஓகேவா? எலிஜிபிள் டு ரவுண்ட் 2. ஓகேவா? இப்போ ஓகே, ஹவு டு அப்ளைன்னு போட்டிருக்காங்க. ஹவு டு எப்படி நம்ம அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் கிடையாது. ரவுண்ட் 2க்கு உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ரவுண்ட் 2 வந்து ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது ஓமாந்தூரார் மெடிக்கல் காலேஜில் நவம்பர் 7th வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளுக்கு இன்னும் இதுல இருந்து ஒரு 3 or 4 டேஸ் கிட்ட இருக்கு, நம்மளுக்கு 5 டேஸ் கிட்ட இருக்கு. அப்ப 7 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களை வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. நீங்க ரவுண்ட் 1ல எந்தெந்த காலேஜ் நீங்க உங்களுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க இல்ல வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அந்த காலேஜ் மட்டும்தான் ரவுண்ட் 2க்குள்ள நுழையும். எந்தெந்த காலேஜஸ் நீங்க ரவுண்ட் 1ல சாய்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அந்தந்த காலேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரவுண்ட் 2ல வரும். ரவுண்ட் 1ல சாய்ஸ் ஃபில் பண்ணாத காலேஜ் எதுவுமே வந்து சக்சஸிவ் ரவுண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. இப்போ வந்து எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்கறாங்க, என்ன நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணல கவர்மெண்ட் கோட்டாக்கு, இப்போ நான் ரவுண்ட் 2ல ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில் பண்ணலாமா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. அப்ப ரவுண்ட் 1ல யார் யார் சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கீங்களோ அந்தந்த காலேஜ் வந்து ரவுண்ட் 2லயும் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் எந்த ஒரு ஃபார்மும் ஃபில்அப் பண்ணணும் தேவை கிடையாது. ஓகேவா? அப்ப எந்த ஒரு ஃபார்மும் ஃபில்அப் பண்ணணும் தேவை கிடையாது. எப்படி பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ங்கிற வெப்சைட்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜி கோர்சஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் 2 இப்ப என்ன ரிலீஸ் பண்ணல, பட் ரவுண்ட் 2 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணோன்னே அதுல லாகின் ஐடி இருக்கும். அந்த லாகின் ஐடியில உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களோட பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி உள்ளுக்குள்ள போகணும். பாஸ்வேர்டையும் அப்ளிகேஷன் நம்பரையும் என்டர் பண்ணி உள்ளுக்குள்ள போனோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில் பண்ண சொல்லணும். ஓகேவா? ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில் பண்ண சொல்லும். அந்த ரவுண்ட் 2ல இருக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் காலேஜஸ் நீங்க ரவுண்ட் 1ல எந்தெந்த காலேஜ் பண்ணீங்களோ அந்தந்த காலேஜ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி இல்லாம உங்க ப்ரிஃபரன்ஸ் ஆர்டருக்கு நீங்க பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து கேஎம்சிஹெச் காலேஜ் கிடைச்சிருக்கு, நான் இப்ப அப்கிரேடேஷன் போறேன். பட் நான் வந்து ரவுண்ட் 1ல அட்மிஷன்லாம் போட்டுட்டேன். நான் வந்து கேஎம்சிஹெச்ல போய் இப்ப எனக்கு இதோட பெட்டர் காலேஜ் வேணும், பிஹெச்னாச்சும் இல்ல கவர்மெண்ட் நியூ மெடிக்கல் காலேஜ் கிடைச்சாலும் போதும்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாய்ஸ் ஃபில்லிங்ல பிஎஸ்ஜி போடுவேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கவர்மெண்ட் காலேஜஸ் போனேன்னா நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் கவர்மெண்ட் காலேஜா தான் இருக்கும். அப்ப நியூ காலேஜஸ் ஃபுல்லா வரிசையா போட்டுடணும். போட்ட பிறகு கடைசியா பிஎஸ்ஜி போடணும். பிஎஸ்ஜி போட்ட பிறகு திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா கேஎம்சிஹெச் உங்களுக்கு ஷோ ஆகாது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சீட் அங்க அலாட் ஆயிடுச்சு. அப்ப கேஎம்சி தவிர எஸ்ஆர்எம் வேலமான்லாம் போட்டுக்குவீங்க. ஓகேவா? அப்ப நீங்க எடுத்த காலேஜோட பெட்டர் காலேஜ் வந்து எது? பிஎஸ்ஜி அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அப்ப கம்ப்யூட்டர் வந்து எப்படி செக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மார்க்குக்கு ரவுண்ட் 2ல பிஎஸ்ஜிலயாச்சு இல்ல கவர்மெண்ட் கோட்டாலயாச்சும் சீட் இருக்கான்னு பார்க்கும். அப்படி சீட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்ஜிலயாச்சும் இல்ல கவர்மெண்ட் கோட்டாலயாச்சும் உங்களுக்கு அலாட் ஆகிரும். சீட் வந்து அலாட் ஆகிரும். அலாட் ஆன நிமிஷமே கேஎம்சிஹெச்ல இருக்கக்கூடிய உங்க சீட்டு வேக்கண்ட் ஆயிரும்.
உங்க சீட் என்ன ஆயிரும் வேக்கண்ட் ஆயிரும் ஓகேவா அப்போ உங்க சீட் வேக்கண்ட் ஆனா நீங்க வந்து ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ்ல கண்டிப்பா நீங்க சேர்ந்து தான் ஆகணும் ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ்ல நீங்க கண்டிப்பா சேர்ந்து தான் ஆகணும் அததான் இது அப்கிரேடேஷன் சொல்றாங்க இதுக்கு எந்த ஒரு ஃபார்முமே ஃபில்அப் பண்ண தேவையில்ல நீங்க ஆன்லைன்ல ரவுண்ட் 2க்கு அப்ளிகேஷன்ல சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் பண்ணும்போது நீங்க வந்து லாகின் ஐடியை கொடுத்து போனீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு எந்த ஒரு ஃபீஸுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ப்ராசஸிங் ஃபீன்னு எதுவுமே கட்ட தேவை கிடையாது எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அதான் கேட்குறீங்க ப்ராசஸிங் ஃபீலாம் கட்டணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் கட்டவே தேவை கிடையாது ஓகே ஆல்ரெடி நீங்க ப்ராசஸிங் ஃபீ கட்டிட்டீங்க 500 ரூபீஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்குரிய செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்டிட்டீங்க 30,000 இதுக்கு மேல என்ன கட்டணும் அதெல்லாம் கிடையாது ஓகேவா இனிமேல் உங்களுக்கு ரவுண்ட் 2ல காலேஜ் அலாட் ஆனா நீங்க அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கும்போது நீங்க ஃபீஸ் கட்டணும் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுக்கும்போது நீங்க ஃபீஸ் கட்டணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன ஒரு டவுட்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால இப்ப எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு சார் மேனேஜ்மெண்ட் கோட்டா எம்கியூன்னு போடுறேன் மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால எனக்கு ரவுண்ட் 1ல எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு ரவுண்ட் 1ல சீட்டு கிடைச்சிருச்சு பட் எனக்கு வந்து இந்த ரவுண்ட் 1ல கிடைச்ச மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல காலேஜ் பிடிக்கல நான் நினைச்ச மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வேற பட் எனக்கு வந்திருக்கக்கூடிய காலேஜ் அலாட் ஆகி வந்திருக்கிறது வந்து வேற அதனால எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல பட் நான் அட்மிஷன் போட்டுறேன் ரவுண்ட் 1ல எனக்கு அட்மிஷன் போட்டுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங் வரேன் ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங்ல கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல நான் போடலாமா கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல நான் போடலாமா எஸ்கியூனா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கோட்டா ஓகேவா அப்ப செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ல நான் வரலாமா அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பா வரலாம் தாராளமா வரலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டால ரவுண்ட் 1ல சீட் கிடைச்சிருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கோட்டால நீங்க வரலாம் செல்ஃப் ஃபினான்சிங் சீட் கவர்மெண்ட் கோட்டால நீங்க சேர்ந்துக்கலாம் ஓகே இப்ப வந்து கவர்மெண்ட் கோட்டால எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு இன் செல்ஃப் ஃபினான்சிங் சீட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு பட் எனக்கு வந்து நினைச்ச காலேஜ் வந்து எக்ஸாம்பிளுக்கு கேஎம்சி கிடைச்சு நான் அந்த பையன் நினைச்சுக்கானா அவங்களுக்கு கிடைச்சது மாதா 6 பனிமலர் கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்ப கேஎம்சி கிடைச்ச காலேஜ் எனக்கு வரல அதனால எனக்கு வந்து இந்த சீட்டு பிடிக்கல பட் நான் அட்மிஷன் போட்டுக்கிறேன் பட் நான் ரவுண்ட் 2ல நான் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ல போயிட்டு கேஎம்சி கிடைச்சு நான் அலாட் பண்ணலாமான்னு கேக்குறீங்க கண்டிப்பா பண்ணலாம் மேனேஜ்மெண்ட் சீட்ல கண்டிப்பா போய் நீங்க பண்ணலாம் அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டால ரவுண்ட் 1ல சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2ல கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டை அலாட் பண்ணலாம் அப்கிரேடேஷன் பண்ணலாம் செகண்ட் பாசிபிலிட்டி என்னன்னா கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் சீட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு ரவுண்ட் 1ல பட் அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல ஆனா அட்மிஷன் போட்டுட்டீங்க நான் ரவுண்ட் 2ல மேனேஜ்மெண்ட் கோட்டால கேஎம்சிஹெச் எக்ஸாம்பிளுக்கு கேஎம்சிஹெச் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க உங்களோட பெட்டர் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணி போலாம் இதுதான் இருக்கக்கூடிய ரெண்டு பாசிபிலிட்டி எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் போன் பண்ணி கால் பண்ணி கேட்கறது இதுதான் மேஜர் டவுட் கிட்டத்தட்ட 2 நாளா இதுக்கு மட்டுமே மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸ்ல எக்கச்சக்கமா வருது ஓகேவா அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தேர்ட் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மேனேஜ்மெண்ட்ல சீட்டு கிடைக்கல மேனேஜ்மெண்ட்ல ரவுண்ட் 1ல சீட்டு கிடைக்கல ரவுண்ட் 2லயும் சீட்டு கிடைக்கல ரவுண்ட் 1லயும் சீட்டு கிடைக்கல மேனேஜ்மெண்ட் ரவுண்ட் 2லயும் எனக்கு சீட்டு கிடைக்கல இது ரெண்டுலயுமே எனக்கு சீட்டு கிடைக்கல அப்ப நான் என்ன பண்றது எனக்கு வந்து மாப்பப் குள்ள போக முடியுமா இல்ல நான் வந்து கவர்மெண்ட் கோட்டா மாப்பப் குள்ள வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க பாசிபிலிட்டிஸ பாத்துக்கோங்க தேர்ட் பாசிபிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரவுண்ட் 1ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கல மேனேஜ்மெண்ட் கோட்டா ரவுண்ட் 2லயும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல ரவுண்ட் 2லயும் சீட்டு கிடைக்கல ஓகே சார் நான் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல எதுக்கும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாப்பப் கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள வரீங்க ஜெனரல் கேட்டகரி மாப்பப் கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள வரலாமான்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா தாராளமா வரலாம் இந்த ரெண்டு தினமே சீட்டு கிடைக்கல அப்படின்னா மாப்பப் கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள வரலாமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா வரலாம் ஓகேவா கண்டிப்பா வரலாம் இந்த 3 பாசிபிலிட்டிஸ்மே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்ஸ் இருக்கு அதனால நீங்க ஒரி பண்ண தேவை கிடையாது நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு டீம்டு யூனிவர்சிட்டி அலாட் ஆயிடுச்சு உங்களுக்கு ரவுண்ட் 1ல பட் அதுல வந்து ஃபீஸ் எக்கச்சக்கமா கேக்குறாங்க இல்ல வந்து எனக்கு காலேஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரி பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரவுண்ட் 1ல மேனேஜ்மெண்ட் சீட்ல நீங்க அலாட் ஆயிருக்கு நீங்க வந்து ஏஐக்யூலயும் நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கீங்க ஸ்டேட் கோட்டாலயும் அப்ளிகேஷன் போட்டுக்கீங்க ரவுண்ட் 1 நடக்குது எக்ஸாம்பிளுக்கு ரவுண்ட் 1ல உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு இல்லனா சவிதான்னு வச்சுக்கோங்க சவிதா மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டில சவிதா கிடைச்சிருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க ஸ்டேட் கோட்டாலயும் நீங்க வந்து ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணி மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு கேஎம்சிஹெச் கிடைச்சிருக்கு
கேஎம்சி கிடைச்சிருக்கு ஓகேவா. பட் ஆல் இந்தியா கோட்டா தான் ஃபர்ஸ்ட் நடக்கும், ஸ்டேட் கோட்டா செகண்ட் நடக்கும் ஓகேவா. அப்ப ஆல் இந்தியா கோட்டால நீங்க வந்து சவிதா மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி கிடைச்சிருச்சு. ஸ்டேட் கோட்டால மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான கேஎம்சிஹெச்சும் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், எதுல போய் ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதுல தான் போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அதிகம். இதுல பிடிக்கல அப்படின்னா இதுல போய் ஜாயின் பண்ணலாம் ஓகேவா. இதுக்கு வந்து ரெசிக்னேஷன் டேட் கொடுத்திருந்தாங்க, நீங்க ரிசைன் பண்ணக்கூடிய டேட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டுக்குள்ள போய் நீங்க வந்து ஜாயின் பண்ணல ஓகேவா, ஜாயின் பண்ணல இல்ல ஜாயின் பண்ண டேட்டுக்குள்ள அந்த ரெசிக்னேஷன் டேட்டுக்குள்ள நீங்க போய் ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள வந்து நீங்க கண்டிப்பா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அப்ப ஆல் இந்தியா கோட்டால ரவுண்ட் ஒன்ல டீம்டு யூனிவர்சிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு சார். பட் எனக்கு ஸ்டேட் கோட்டாலையும் ரவுண்ட் ஒன்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப நான் எதுல தான் போய் ஜாயின் பண்றது, அது உங்களோட விசஸ். நீங்க ஃபீஸை பொறுத்து நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்ட டீடைல்டு டவுட்ஸ் ஃபுல்லா நம்ம பார்த்தாச்சு. எப்படி அப்கிரேடேஷன் பண்றது, எப்படி மேனேஜ்மெண்ட் கோட்டால இருந்து செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டால கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள நம்ம போறது அப்படிங்கறத ஃபுல் டீடைலா நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ச்சுனிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணி நம்ம சேனலை க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.